புரியலையே ஃபாதர். இவங்க தமிழ்ல பேசுனதா உங்களுக்கு பிரச்சனையா? Yes, you should not speak in Tamil in the school campus. இந்த ஸ்கூலே தமிழ்நாட்டில் தானே இருக்கு. தமிழ்நாட்டில் தமிழ் பேசாம பின்ன இவங்க பாகிஸ்தான்ல போயா பேசுவாங்க? Don't talk rubbish. This is an English medium school. இங்கிலீஷ் மீடியம்னா ஆங்கில கல்வி இல்ல ஃபாதர், ஆங்கில வழியில் கல்வி, அவ்வளவுதான். அதுக்காக தமிழுக்கே வழி இல்லைன்னா எப்படி ஃபாதர்? The future depends on English. யார் சொன்னா ஃபாதர்? இவங்க ஃபியூச்சர் ஆங்கிலத்தை நம்பி இல்ல, அவங்க அறிவை நம்பி இருக்கு. ஆங்கிலம்ங்கிறது ஜஸ்ட் ஒரு மொழி ஃபாதர். இட்ஸ் a டூல் ஃபார் கம்யூனிகேஷன். ஆனா தமிழ் இருக்கே, அது நம்மோட ஐடென்டிட்டி, அடையாளம். What identity, what அடையாளம்? ஃபாதர், தன்னோட அடையாளத்தை மறந்த ஒருத்தன் தான் பிறந்த மண்ணை மறந்து, தான் வளர்ந்த ஊரை மறந்து, தன்னுடைய சொந்த நாட்டை மறந்து, தனக்கு ஒரு அடையாளம் வேணும்ன்றதுக்காக வேற ஒரு நாட்டுக்கு போய் அங்க ஒருத்தங்கிட்ட அடிமையா சிக்கி செதஞ்சி சின்ன பின்னமாகி சீரழிஞ்சு கடைசியில இதுதான் தன்னுடைய அடையாளம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் மட்டும் இல்லாம தன்னுடைய சந்ததியை அடிமையாக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஃபாதர். ஃபாதர், இந்த உலகத்தை ஆண்ட பரம்பரை நாம. 10,000 ஆண்டு பழமையான மொழி, இலக்கணம் உள்ள ஒரு மொழி. ஏன் இந்த உலகத்தின் முதல் மூத்த மொழி தமிழ். உங்களை இங்கிலீஷ் கத்து கொடுக்க வேணாம்னு சொல்லல, ஆனா தமிழே பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களே, அதுதான் தப்புன்னு நான் சொல்றேன் ஃபாதர். I don't want to listen to all these things. அம்மா. சாரி ஃபாதர். என்ன மம்மின்னு கத்தாம அம்மான்னு கத்திட்டீங்களே? That's because அம்மா இஸ் தமிழ். தமிழ் இஸ் your தாய்மொழி. The தாய்மொழி இஸ் running in your blood. நாமெல்லாம் இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன்தான். வணக்கங்க. உங்க ஹஸ்பண்ட் இருக்காருங்களா? எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு, ஆனா அவர் உள்ள இல்ல. இது அவர் சூட் கேஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாதுங்க, அவர் உள்ள இல்ல. இல்லைங்க, இல்ல இந்த வீட்டு அட்ரஸ் இருந்துச்சு. எனக்கு தெரியாதுங்க, அவர் தான் இல்லங்கறல. இருக்கேன் பாப்பா உள்ள. நீங்க தானே இல்லன்னு சொல்ல சொன்னீங்க. இப்ப இருக்கேன்டி, இப்ப இருக்கேன். 5 10 15 20 25. அப்பா, எல்லாம் கரெக்டா இருக்கா சார்? எல்லாம் கரெக்டா இருக்குதுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஆமா, இந்த பெட்டி உங்க கைக்கு எப்படி கிடைச்சது? அது பேங்க் வெளில டீ சாப்பிட்டுட்டு இருந்தேன் சார். அப்போ ஒருத்தன் வெளில இந்த பொட்டியோட ஓடினான். எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. பிடிச்சி 2 தட்டு தட்டினேன், பொட்டியை போட்டு ஓட்டேன். பொட்டியில் இந்த வீட்டு அட்ரஸ் இருந்துச்சு, தேடி பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அவன் பொட்டியை திருடிட்டு போனா, நீ என் மனசையே திருடிட்டப்பா. தம்பி தம்பி, உன் பேர் என்னப்பா? என் பேர் சிவராமகிருஷ்ணன் சார். சரி, சுருக்கமா சிவான்னு கூப்பிடுவாங்க. கூப்பிடட்டும். காசா பணமா? அடே எங்க அப்பா 25 லட்சத்தை கொண்டாந்து அப்படியே கொடுத்துருக்காமா. இவனுடைய நேர்மையை பாராட்டி இவனுக்கு ஏதாவது ரொக்கம் பெருசா இந்தா இருப்பா, இந்தாப்பா செலவுக்கு வச்சுக்கோப்பா. ஐயோ, இவ்வளோ போனால் எனக்கு வேணாம் சார். பரவாயில்லப்பா, பாதியை செலவு பண்ணிட்டு மீதியை பேங்க்ல போட்டுக்கோ. இல்லை வேணாம் சார். வேணாமா? வேணாம் சார். அப்போ உனக்கு என்னதான்ப்பா வேணும்? பசிக்குது, சாப்பிட ஏதாவது. பாத்தியம்மா, இந்த பையனை பார்த்தா பல நாள் சாப்பிடாத மாதிரி இருக்கிறான். நேத்து நைட்டு மிஞ்சினதெல்லாம் தெருவில் போட்டுருலையே, ஃப்ரிட்ஜில் தானே வச்சிருக்கேன். வச்சிருக்கேங்க. அதையெல்லாம் தம்பிக்கு போட்டுரு. சரிங்க. அப்ப இந்த ஃபைனான்ஸ் உனக்கு வேணாமாப்பா? வேணாம் சார். வேண்டாம். அப்ப கொடுத்துரு. பரவாயில்ல, கொடு. நீ போய் சாப்பிடு, நான் வர்றேன். வாங்க தம்பி. எதுக்கு நைட்டு ஒரு தடவை எண்ணி பார்க்கணும். ஏய் நான்சென்ஸ், என்ன இதெல்லாம்? எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஏன் நின்றுக்கிட்டே சாப்பிட்ற? மேலே உட்காந்து சாப்பிடு. இவ்வளவு மேலே இல்லைப்பா, இவ்வளவு மேலே இல்லை, அதில் உட்காந்து சாப்பிடு. ஹெல்ப் பண்ணுமா? மெல்ல சாப்பிடுப்பா, பிளாக் ஆகிக்க போகுது. நல்ல பசி சார். எந்த ஊர் பாணி? திருச்சி சார். என்ன படிச்சிருக்க? நீதி, நேர்மை, சத்தியம், தர்மமெல்லாம் அரியர்ஸ் வச்சிருக்கியா? இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். எக்ஸாக்டா என்ன படிச்சிருக்க நீ? சிஏ சார். சிஏ படிச்சுட்டு சாப்பிட கூட வழி இல்லாம ஏன்பா இந்த ஊர்ல சுத்திட்டு இருக்க? இந்த ஊர்ல எமோஷனல் ஏகாமரம் அப்படின்னு ஒரு ஆடிட்டர், கணக்குல புலி, பெரிய ஜீனியஸ். எங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் அவர் தான் இன்ஸ்பிரேஷன். எப்படியாவது ஒரு காலில் விழுந்து அவர்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துடணும் தான் இங்க வந்திருக்கேன். சிவா சார், நீ ரொம்ப லக்கிப்பா. ஏன் சார்? ஏன்னா நீ தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஜீனியஸ் நான் தான்ப்பா. என்னப்பா, என்ன சார் சொல்றீங்க?
நீங்களா அந்த தெய்வம்? உனக்கு இதை விட அதிகமான ஷாக்கிங் நியூஸ் ஒன்று சொல்லட்டுமா? நாளையிலிருந்து உனக்கு என்கிட்ட வேலை கன்ஃபார்ம்டு. என்னப்பா ஷாக் ஆக மாட்டியா? சார் இதான் உன்னோட ஷாக்கா? சாரி சார், தேங்க்யூ சார். போன ஜென்மத்தில் நான் என்ன புண்ணியம் பண்ணி எனக்கே தெரியல சார். லல்லு பையன் ஓவரா எக்ஸைட் ஆகுறான். உட்கார் உட்கார். அதாவது சிவா, நம்ம கம்பெனியில் வேலை டென்ஷன் ஒன்றும் பெருசாக கிடையாது. 2 கிளையண்ட்ஸ் தான். ஒருத்தன் பெரிய முத்து கவுண்டன், இன்னொருத்தன் சின்ன முத்து கவுண்டன். ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு. ஆனால் 2 பேருமே ஃபஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸா சார்? ஆமாம், 1ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, அதுவும் ஃபெயிலி. நாளையிலிருந்து உனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரை நான் உருவாக்கி தரேன் சார். இப்போதைக்கு ஆல் த பெஸ்ட். சியர்ஸ். குட் மார்னிங் சார். ஸ்லம் கிளியரன்ஸ் ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் கேட்டிருந்தேனே. காலையிலேயே உங்கள் டேபிளில் வச்சிட்டேன் சார். 10 வருஷமாக இந்த ஆஃபீஸில் உழைச்சதுக்கு ஃபைனலாக எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு. மிஸ்டர் ரகுவரன் வர சொல்லுங்க. அவனை எதுக்கு கூப்பிட்றாரு? ஓ, எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேணும் இல்லையா? 1 செகண்ட் சார். தங்க புஷ்பம், ஈவினிங் பாயாசம் பண்ணி வைமா. மாமா ஒரு ஹாப்பி நியூஸோட வரேன். குட் மார்னிங். சேர்மன் கூப்பிட்றாரு, வாங்க. சார் என்ன விஷயம் சார்? ஏதோ புது ப்ராஜெக்டா, பல கோடி ரூபாய் ஸ்லம் கிளியரன்ஸு. யாருக்கு போகுதுன்னு தெரியல, அது விஷயமா தான் இருக்கும். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னா கண்டிப்பாக ஆஃபீஸ்லேயே சீனியர் தான் கொடுப்பாங்க. ஆஃபீஸ்லேயே சீனியர் நீங்கள் தான் சார். கங்க்ராட்ஸ் சார். என்ன சார் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்னும் எதுவுமே நடக்கல, அதுக்குள்ள என்னப்பா நீ? சார் அப்போ என்ன எதுக்கு வர சொன்னார்? புரியல சார். உங்கள் அசிஸ்டண்ட்டு. ஸ்மார்ட் பாய். சார் அவர் என்ன உங்கள் அசிஸ்டன்ட்னு சொல்லும் போது நீங்கள் வேணாங்கன்னு சொல்லாதீங்க சார். டோன்ட் வரி, என்ன நடந்தாலும் சரி, நீ தான் என் அசிஸ்டன்ட். கவர்மெண்ட்ல ஒரு ஸ்லம் கிளியரன்ஸ் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 1 வீக்ல டெண்டர் கொடுக்கணும். யார் குறைஞ்ச கோட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் டெண்டர் கிடைக்கும். நமக்கு இதில் 10 பேச வேண்டாம், ஒரு பெருமைக்காக தான் பண்ணுறோம். இந்த ஃபைல் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது, பார்த்துட்டு பட்ஜெட் கொடுங்க. சார் என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? இது உங்கள் ப்ராஜெக்ட், நீங்கள் தானே பண்ணணும். சார் நான் 6 மாசமாக தான் இங்கே வேலை செய்கிறேன். என்கிட்ட போய் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட். ஒருத்தர் 6 மாதம் பார்த்து தெரியாதா அவங்களால முடியுமா முடியாதான்னு? நான் இங்கே 10 வருஷமா இருக்கேன், என்னை பார்த்தா உனக்கு அப்படி தெரியலையா? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில சார். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நல்லபடியாக முடிச்சு கொடுங்க, அது போதும். தேங்க்யூ சார். மிஸ் அழகுசுந்தரம், நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் ரகுவரனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருங்க. ஓகே சார். ரகுவரன், கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ சார். இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசும்போது நீங்களும் அது எனக்குன்னு தானே நினச்சிங்க? சார் ரொம்ப சாரி சார். நான் சாரி எல்லாம் வேண்டாம், நீங்களும் அப்படி நினச்சிங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினச்சதில் தப்பு இல்லையே? இல்லை சார். எதுக்கு? சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன். சைட்டை போய் பார்த்துடலாமா? ஓகே சார், பார்த்துலாம் சார். வாங்க. ஓகே சார். ஹலோ மாமா, பாயசத்துல முந்திரி பருப்பு போடட்டுங்களா, பாதாம் பருப்பு போடட்டுங்களா? ஒரு பருப்பும் வேண்டாம். மாமா, ஏனுங்க மாமா குரல் சோர்ந்து கிடக்கு? முதல்ல பாயசம். மிஸ்டர் மாணிக்கம் சார், இதை நீங்களே வச்சுக்கோங்க. என்னங்க மாமா ஆச்சு? ஏதோ வச்சுக்கிட்டுமா சார்? என்ன வச்சுக்கோன்னு வாங்கிக்கிட்டோம். என்னடா இவ்வளோ பேர் நிற்பாங்கன்னு ஏன்டா என்கிட்ட அங்கேயே சொல்லலை? சொன்னா வரமாட்டீங்கல்ல. ஷக்கீலா கை சைஸ் கால் சைஸ் இருப்பாங்கன்னு வந்தா எல்லாம் ஷக்கீலா சைஸே இருக்கானுங்களேடா. பயந்தா வேலைக்கு ஆகாது, பாஞ்சு ஃபைட் பண்ணுங்க. இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல பாஞ்செல்லாம் ஃபைட் பண்ண முடியாதுடா. வேணா 10 அடி தூரத்துல இருந்து பஞ்ச் பேசிட்டு போயிடலாமா? பஞ்செல்லாம் அடிக்கிறவன் பேசணும், அடி வாங்குறவன் பேசக்கூடாது. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அங்க அவங்களை எப்படி சமாளிக்க போறீங்க? ஏய், ஆட்டம் அதிகமா இருக்குடா. வந்த விஷயத்த கோபமா பேசிட்டு வேகமா போயிடலாமாடா? நேராக நேராக பயம் அதிகமாகும், சீக்கிரமா பேசுங்க. எவன்டா என் தலைவி நமிதா போஸ்டர் மேல சாணி அடிச்சவன்? நாங்க தான் என்ன பண்ணுவேன் பாஸ், இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன? எப்பவும் நம்மளை விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா? பார்த்துட்டு தானே இருக்கோம். டேய் அசோக் பில்லர், நாங்க இல்லாத நேரத்துல வந்து எங்க தலைவி போஸ்டர் மேல சாணி அடிச்சதுனால என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒன்னு நான் மன்னிச்சு விட்டுறேன். வரேன்டா. ஏய் கூப்பிடுறாங்க. நம்மள இல்லடா, நம்மளதான் பாஸ். உன் தலைவி மூஞ்சில சாணி அடிச்சதுக்கு தான் இவ்வளவு கோவப்படுறியா?
இப்போ ஓ மூஞ்சிலே அடிச்சிட்டேன், என்னடா பண்ணுவ? பாஸ், பசுமாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க. வாங்க ஓடிடலாம். வேணாண்டா, ஓடுனா விரட்டி வந்து அடிப்பாங்க, நின்று அடிவாங்கலாம். அவனுக்கு டயர்டானதுக்கு அப்புறம் ஓடிடலாம். ஐயோ, உங்களை குறி வச்சுதான் அடிக்கிறாங்க. எல்லாரையுமே குறி வைக்கிறாங்கடா. ஐயோ பாஸ், சாட்டி அடி வேணாலும் தாங்கிக்கலாம், சாணி அடி தாங்கிக்க முடியாது. இப்போது உங்க ஆயத்தை யூஸ் பண்ணுங்க பாஸ். யூத் ஆயத்தை யூஸ் பண்ணுங்க. ஒரு தடவை காமிச்சா பரவாயில்ல, ஒவ்வொரு தடவையும் வெள்ளை கொடியை காமிச்சுனே இருக்கிறானுங்க. நம்ம சாணிலாம் வேஸ்ட் ஆகுதுல. வெள்ளை கொடிக்கே வேல்யூ இல்லாம போயிடுச்சு. வாங்க எல்லாரும் ஓடி போயிடலாம். என்ன புல்டோசர் எல்லாம் பனியன் போட்டுக்கிட்டு வருது? ஏய், ஏன்டா என்ன சுத்துறீங்க? உங்களுக்கெல்லாம் கேங் வாரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியாதாடா? உங்களை எல்லாம் நம்பித்தானே வெள்ளை கொடி எடுத்துட்டு வரேன். சமாதான கொடியை பார்த்ததுக்கு அப்புறமும் சண்டை போட்டு விளையாடுறீங்கன்னா உங்க கூட சண்டை போட நான் தயாரா இல்லடா. என்னடா நெருங்கி வரீங்க? டச் பண்ணீங்கன்னா எங்க டாடி கிட்ட சொல்லிடுவேடா. இன்னும் 5 நிமிஷத்துல அந்த பொண்ணு வெளியில வந்துடும். நாங்க போய் பிரேக் வயரை புடுங்க போறோம். அது தெரியாம அந்த பொண்ணு பைக் எடுத்துட்டு போகும். பிரேக் பிடிக்காம ஹெல்ப்னு கத்துவா, கதறுவா. அப்ப நீ ஒரு பைக் எடுத்துட்டு போய் அவளை காப்பாத்துற. உயிரை காப்பாத்தணும் மேல அவளுக்கு உடனே லவ் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே? என்ன மாவு பேசுற? சீன் நல்லா இல்லையா? இல்லடா, சீன் நல்லா இருக்குது, பட் ரொம்ப பழசா இருக்குதேடா. ஏதாவது புதுசா யூத்தா சீன் சொல்லுங்களேன்டா. யூத்தா சீன் சொன்னா மட்டும் கிழிச்சிருவே நீ. சொன்ன சீனை கரெக்டா பண்ணு. ஓகேடா, உங்களுக்காக பழசா இருந்தாலும் நான் ஃபாலோ பண்றேன். நீங்க போய் ஆட்டத்தை ஆரம்பிங்க, நான் முடிக்கிறேன்டா. கம் ஆன், லெட்ஸ் கோ. ஏன் இப்போ போய் வயித்த கலக்குது? பிரேக் வயரை புடிங்கியாச்சு. அந்த பொண்ணு வர நேரமாச்சு. அலர்ட்டா இருங்க. ஐ அம் அலர்ட். ஹே, டேக் கேர், பை. ஓகே பை. ஏய், ஒரு பட்டாம்பூச்சி பைக்ல போகுது பாத்தியா? உன் வாயில கொசு போகுது, நீ போய் பைக் அடியா. ஓர ஸ்டைல பாரு. என்னடா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? பெட்ரோல் போடலையாடா? முதல்ல சாவி போடு. சாவி சாவி எங்க எங்க இதோ இருக்கு. ஏய், பெட்ரோல் டேங்க்ல போடுற, இங்க போடுமா. ஐயோ, காதல் பதட்டடா, வேற ஒண்ணும் இல்ல. ஓப்பனிங் எப்படி இருக்க? லவ் விளங்குன மாதிரி தான். ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா, இனி என் லவ் விளங்கிடும்டா. ஓவர்டேக் பண்ணி போறான். நான் தானே இந்த பொண்ணை காப்பாற்றணும். அதான சீன் சீக்வென்ஸ். ஏய் சரவணா, டேய் சரவணா. என்ன நடு ரோட்ல ராட்னம் சுத்துறான்? பிரேக் பிடிக்கல. ஏங்க, டெய்லி வீட்ல இருந்து கிளம்பும்போது லிப்ஸ்டிக் கரெக்டா இருக்கா, மேக்கப் கரெக்டா இருக்கா, ஹேர் ஸ்டைல் கரெக்டா இருக்கான்னு பார்த்து தானே வரீங்க. நம்ம டைமுக்கு கொண்டு போய் விடுற வண்டிக்கு பிரேக் கரெக்டா இருக்கான்னு பாக்குறது இல்ல. நீங்க விழணும், நான் காப்பாற்றணும்னு கடவுள் எழுதி வச்சிருக்காரு போல. டேய், கடவுளுக்கு வேற வேலை இல்லையாடா? எவனாவது எவளையாவது கரெக்ட் பண்றதுக்காக பைக் வயரை கட் பண்ணுவான். அப்ப நீ போய் காப்பாத்துன்னு உனக்கு என்ன SMS அட அனுப்புனாரு? நான் ஹீரோவாக வேண்டிய சீன்ல இவன் ஹீரோ ஆயிட்டு வில்லத்தனமா டைலாக் பேசுறான். நீ நினைச்சதையெல்லாம் செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. காதலர்களுக்கெல்லாம் பிரச்சனைன்னு வரும்போது கட்டம் கட்டி வந்து கலக்குவாரு. விஜயகாந்தா அவர் மாதிரி காதலர்களை சேர்த்து வைக்கிறவரு. அவர் பேருதான் அசால்ட் ஆறுமுகம்.
பாஸ், உங்களை பார்க்கறதுக்கு காதலர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. உன் லவ்ல என்ன பிரச்சனை? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அவளும் என்ன சின்சியரா லவ் பண்றா. அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. நான் இல்லைன்னா அவ செத்துருவா, அவ இல்லைன்னா நான் செத்துருவேன். நீங்க தான் எப்படியாவது எங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அசால்ட்டன. நீ கூப்பிட்டா கட்டின புடவையோட அந்த பொண்ணு வருமா? அவ புருஷன் தான் ஒத்துக்க மாட்டான். புருஷனா? முத போனியே கள்ளக்காதலா? இதுக்கு நான் ஒருபொழுதும். பாஸ், ஏற்கனவே நாம ஒரு பொழுதுதான். நாம குடியிருக்கிற வீட்டுக்கு 5 மாசமா வாடகை கொடுக்கல. ஜிம்பாய்ஸுகளுக்கு பேட்டாவோ கன்வென்ஷன் கொடுக்காதனால நாளுக்கு நாள் ஒல்லி ஆயிட்டே போராடுங்க. பாஸ், கொஞ்சம் கிட்ட வாங்க. 1 கிலோ அரிசி 1 ரூபான்னு போடுறாங்க. அதை கூட நம்மளால வாங்க முடியல. இவனையும் அனுப்பிச்சிட்டீங்கன்னா நாம கொலை பண்ணி. ஓப்பனிங் சீன்லயே அவமானமா? உன் கள்ளக்காதல நல்ல காதலா மாத்துறேன். அவ புருஷனுக்கு தெரியாம ராவோட ராவா அவளை தூக்கிட்டு வந்து உன் கூட சேர்த்து வைக்கிறேன். சரிங்க. அப்படியே என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட என்னோட ஃபீஸையும் பெட்ரோல் பேட்டாவையும் கொடுத்துட்டு நீ போய் கோயில வெயிட் பண்ணு. போ. கொடுத்துறேன். அப்ப நாம கிளம்புறோம். இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்? இதுதான்டா ஹாட் பிசினஸ். காதலர்கள் நம்ம கிட்ட உதவின்னு கேட்டு வராங்க. அவங்கள ஒருத்தர் சேர்த்து வைக்கிறோம். அந்த சர்வீஸுக்கு ஒரு சார்ஜ் போடுறோம். அதுக்கப்புறம் பொண்டாட்டியை காணோன்ட்டு புருஷன் நம்ம கிட்ட அலறிக்கிட்டு ஓடி வருவான். அப்ப அவங்கிட்ட அவங்க 2 பேரும் இருக்கிற இடத்த காட்டி கொடுக்குறோம். அப்படி காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட்டை கரெக்ட் பண்றோம். அசால்ட் ஆறுமுகம் அடுத்த ஆபரேஷனுக்கு ரெடி ஆயிட்டான்டா. என்னது இது? அசால்ட் ஆந்திராவில் காலை வச்சிட்டான். இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்லை. தம்பி, நான் பயங்கரமான ரவுடி. என்னோட ஆவேசம் அடங்கிறதுக்கு முன்னாடி நேரா அந்த ரெட்டி வீட்டுக்கு போய் அங்க ஒரு கேரள கதக்களி ஆடி அந்த ஆந்திரா கிளிய அல்லாக்கா தூக்குறோம். அதுக்கு அவசியமே இல்லை. ஏன்? அவர் தான் ரெட்டி. இவன் தானா ரெட்டி? நேரா போய் அந்த ரெட்டியை ரொட்டியாக்கிட்டு அவன் பொண்ணை தூக்குறேன். நீ ரிட்டர்ன் டிக்கெட்டை மட்டும் எடுத்து வை. பாஸ், ரிட்டர்னும் வித்தவுட் தான். எப்பயாவது வித்தவுட்னா ஓகே, எப்பவுமே வித்தவுட்னா எப்படி? அழகண்டி. சரி, இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அசால்ட் ஆக்ஷனுக்கு ரெடி ஆயிட்டான். ஆஃப் பிளேட் பிரியாணியை லெக் பீஸோட ரெடி பண்ணி வை. சும்மா தருவாங்களா பாஸ்? சும்மாவா? அப்போ நீ அங்கேருந்து வரும்போது காசே எடுத்துகிட்டு வரலையா? ஒரு வேகத்தில் வந்ததுனால மறந்துட்டேன். உன் வேகம் எனக்கு சோகம். சரி, நான் போய் மேட்டரை முடிச்சுட்டு வரேன். நீ வாட்டர் மட்டும் பிடிச்சிட்டு வா. தண்ணி சும்மா தருவாங்களா பாஸ்? வாட்டருக்கு தான் காசு தேவை. தண்ணி கார்பரேஷனோடது, வாட்டர் ஃப்ரீ. போ. டேய் மொட்டை, ఎవరాదే? నువ్వే రెడ్డియా? అవును. అగ్గిపట్టి ఉందా? లేదు. లేదా? நம்ம பையன் உன் பொண்ணை லவ் பண்ணுறான். நீ ஊன்னு சொன்னா கூட்டிட்டு போவேன், ஊன்னு சொன்னா తూకిట్టు పోవేండా. ఏమిరా చెప్తాడు? మీరు కూతురు కావాలని చెప్తున్నారు అన్నయ్య. కొడుకా புல்லட். என்ன பயந்துட்டீங்களா? கன்னுலாம் எனக்கு பன்னு சாப்பிட்ற மாதிரி వాయిల కడిచి వైతుల అరచి డిసెంట్రీ వలియా డీసెంటా డిస్పోజ్ பண்ணிடுவேன். అప్పుడు మీకు గన్ను వద్దు. రేయ్ వేసండ్రా. பாஸ், நான் உங்களை டம்மி பீஸ் நினைச்சேன். இப்படி கில்லி மாதிரி அடிச்சு ஃபைட்டர்ஸை பறக்க விடுறீங்களே பாஸ். சில்லி மாதிரி பேசாதப்பா. எது பேசுறா இருந்தாலும் முன்னாடி வந்து பேசு. என்ன பாஸ், இப்படி கோடாலிய கோல்டு மெடல் மாதிரி குத்தி வச்சுட்டு போயிருக்கானுங்க? குட் கொஸ்டின். இந்த அசால்ட் ஆறுமுகம் கோடாலியவே கோல்டு மெடலா வாங்கியிருக்கான்னா அதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கும். எனக்கு ஒரு அர்த்தமும் வேணாம். அதான் கோடாலியால குத்த வராங்க தெரியுதுல, ஓட வேண்டியதானே? குத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான் உண்மையான ரவுடி.
அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். என்ன கை தாங்கல அவுட் கூட் போறியா? டாய் டாய் அது இங்க வா, இங்க வா. இல்லப்பா எங்க எஸ்கேப்? இல்லப்பா உள்ளதான் வெளிலப்பா. சரி, என்ன முடிவு பண்ணியிருக்க இப்ப? பா 1 இயர் ஆச்சுப்பா, ஒன்றும் பண்ண முடியல. நான் தோத்துட்டேன்ப்பா, சாரிப்பா. சின்ன வயசுல அப்பாக்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஹீரோ மாதிரி தெரியும். நாங்களும் அதை மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவோம்டா. ஆனா ஒரு வயசுக்கு அப்புறம் நாங்க உங்களுக்கு வில்லன் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிட்டோம்ல. சென்னைக்கு அனுப்புனானே, ஆனா நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாரா அப்பான்னு நினைச்சீல நீ? இல்லப்பா தப்பு இல்லடா. எந்த சப்போர்ட்டும் இல்லாம ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா. நான் ஒன்று சொல்றேன் கேட்டுக்க. சென்னையில் நீ 1 வருஷம் கஷ்டப்பட்டில்ல, அதை எந்த ஸ்கூலாலேயும் காலேஜாலேயோ உனக்கு கற்றுத்தர முடியாதுடா. டேய், நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை, நாங்கள் இல்லாத காலத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்றதுக்காகத்தான். உன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நான் உன்னை சென்னைக்கு அனுப்பியிருக்கவே மாட்டேனே. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனால் படிச்சுக்கிட்டே பண்ணு. ஏன்னா அந்த படிப்பு உன் பேஷனுக்கு வேற லெவலில் ஒரு கான்ஃபிடன்ஸை தரும். அடா, அப்படியே நீ நினைச்சது எதுவுமே நடக்கலன்னு வையேன், அட்லீஸ்ட் அந்த படிப்பு உன் வாழ்க்கைக்காவது ஹெல்ப் பண்ணும்ல. பாத்தியா, இது என்ன ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் எடுத்த போட்டோன்னு நினைச்சியா? என்சிசி ஏர்ஃபோர்ஸ் விங் ஃபைட்டர் பைலட்டுங்கிறது என்னோட கனவுடா. ஆல் இண்டியா லெவலில் 157 பேரில் டாப் 40 வந்தேன். என்ன பண்ணுறது, புது இடம், தெரியாத பாஷை. நான் வேற இந்த ஊரில் பிறந்துட்டேனா, எல்லா தகுதியும் இருந்தும் என் கனவே உடஞ்சி போச்சு. பட் அன்னைக்கு எனக்கு கை கொடுத்தது நான் படித்த படிப்பு தாண்டா. டேய், பல பேர் வாழ்க்கைக்காக கனவை தொலைக்கிறான், சில பேர் கனவுக்காக வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நிற்கிறான்டா. என் கனவுல நான் ஜெயிக்கல, ஆனா வாழ்க்கையிலையும் தோக்கல. என்னடா சீரியஸா இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? எந்த சப்போர்ட்டும் இல்லாம சென்னையில போய் 1 வருஷம் இருந்த பத்தியா? அதான் உன்னோட முயற்சி. தோத்தாலும் ஜெயிச்சாலும்